அதே கருத்தியலை கொண்ட கட்சியில நீங்க சேர வாய்ப்பு இருக்கா? இல்ல. இப்ப நான் எப்பவுமே என்னன்னா, இந்த காலகட்டத்தில திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ கட்சி, காங்கிரஸ் பேரியக்கம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இத்தனை கட்சியிலும் என்னை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். நான் அறிந்த தலைவர்களும் இருக்கிறார்கள். அத்தனை தலைவர்களும் என்னோட நேசமாக இருக்கிறார். அது காரணம் தலைவர் வைகோ அவர்கள் தான். அந்த அறிமுகம் அவரால் தான் கிடைத்தது. ஏன்னா என்னுடைய பாதை என்பது அரசியல் பாதை அல்ல. துவக்க காலத்தில் நான் விளையாட்டு வீரன். இப்போ உலக நாட்டில் கேட்டிங்கன்னா யார் யார் அந்த ஊரில் அப்படின்னா நான் அந்த ஃபைட்டர்ஸுங்களை சொல்ல மாஸ்டர்களை சொல்லுவேன். இப்போ அந்த அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறேன்னா இது தலைவரால் தான் கிடைச்சிது. அப்போ அந்த தலைவருடைய நேசம் எங்கிட்ட இருக்குது. திராவிடர் கழகம் ஐயா ஆசிரியர் வீரமணி, திராவிட விடுதலை கழகமாக இருக்கின்ற அண்ணன் குளத்தூர் முனி அவர்கள், அண்ணன் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள், இவர்களாம் நேசத்தோடு இருக்கிறார்கள். ஆக எந்த இடத்துல ஒரு இப்போ வர 26ஆம் தேதி கூட அண்ணன் குளத்தூர் மணி தலைமையில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற போகுது. மதிமுக துணை பொதுச் செயலாளர்னாலும் அந்த நிகழ்ச்சியில் நான் போய் பேசிட்டு வருவேன். 20ஆம் தேதி இன்னொரு ஒரு ஒரு இலக்கிய நிகழ்ச்சி நம்ம புழல்ல. மதிமுகனால அந்த நிகழ்ச்சியில் நான் போய் பேசிட்டு வர போகிறேன். இதில் என்ன இருக்குது? வழக்கமாக என்னுடைய பணிகள், திராவிட இயக்க பணிகள், தமிழ்ச்சங்க பணிகள், தற்காப்பு கலை பணிகள் தொடர்ந்து நடத்துவேன். மே மாதம் 3 நாள் வந்து தேசிய அளவிலான ஒரு சாம்பியன்ஷிப் பற்றி விஐடி பல்கலைக்கழகம் மகாத்மா காந்தி ஆடியத்தோரத்தில் நடத்தினேன். 10 மாநிலங்களிலிருந்து வீரர்கள் பங்கேற்றார்கள். சிறந்த வீரர்களுக்கான பரிசுகள், ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சோம். அடுத்து 3 கண்டங்களிலிருந்து 15 நாடுகளை தேர்வு செய்து அதற்கான தற்காப்பு கலை போட்டி நடத்த போகிறோம். செப்டம்பர் மாதம் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்துடைய சான்றோர் பெருவிழா ஐயா பாக்கு சண்முகம் நடத்துகிறாங்க. மலேசியா பயணங்கள். இப்படி தமிழ்ச்சங்க பணிகள், தற்காப்பு பணிகள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட இயக்க பணிகளை நிறைவாக செய்வதற்கு களமும் தளமும் இருக்கிறது. எனவே அந்த பணியில் நான் நிறைவாக செய்து கொண்டு வருவேன். அதே நேரத்தில் தலைவர் வைகோவையும் மறவாமல் நெஞ்சில் சுமந்து செல்வேன்.